இன்னைக்கு நாங்கள் சமைக்க தான் போகிறோம். எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு பூவை கொட்டியாச்சு, தண்ணியும் ஊற்றியாச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சோறை சமைக்க சொன்னாக்கி பூவை கொட்டி சமைக்காங்களாம். நீங்கள் சமைங்க. ஐயே, தீபத்தை வைக்கல, அதுக்கெல்லாம் அரிசி அள்ளி போட்டாச்சு. பார்த்துக்கோங்க, நம்ம சமைக்கலைன்னா இவங்க சமையல்லாம் எப்படி இருக்கோங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதில் பிடிச்சதுலேயே என்னது தெரியுமா? இங்கே பாருங்க, குட்டி வாட்டர் டேங்க். பார்த்தீங்களா? இதான் ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வரும். இது வாங்கணும், நேற்று தான் வாங்கினோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளாடியே அதை ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை சரி பண்ணதுக்குள்ளால எனக்கும் ஒரு வழி ஆயிடுச்சு. பார்த்துக்கிடுங்க, இவ தான் அது சமைக்கிறா. பார்த்துக்கோங்க, என்னோட பொண்ணு தான் சமைக்கிறா. அதை சாப்பிட்றது யாருன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். கண்டிப்பாக என்ன இருக்காங்க, இவங்க தான் சீஃப் கெஸ்ட்டு. அவங்களோட ஃப்ரெண்டு இவங்க தான். பார்த்துக்கோங்க, இவங்க தான் சமைக்கிறத சாப்பிட்றாங்களாம். பார்த்துக்கோங்க, சமைக்கிறாங்க பாருங்க. பூக்கெலாம் அரிசி அள்ளி போட்டாச்சு. அப்புறம் என்ன ஊற்றுறீங்க? நம்மெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி வச்சு விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். இப்போ பிள்ளைங்களுக்கு அது கிடைக்குது, நமக்கு அந்த டைமில் கிடைக்கல. எனக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு இதெல்லாம் ஆசை. குட்டி மிக்ஸி பாருங்க, மிக்ஸி, வாட்டர் டேங்க், கேரியலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறமா கிரைண்டர் பாருங்கள், என்ன இருக்குது கிரைண்டர். இது எண்ணெய் ஊற்றுற பாட்டில். இது காஃபி குடிக்கிற கப்பு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பார்த்தீங்களா? இந்த மாதிரியெல்லாம் குடிக்கிறதுக்கு நம்ம சின்ன வயசில் ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ அதை அனுபவிச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு நம்மளும் அதை என்ஜாய் பண்ணி விளையாடலாம். இப்போ என்ன போடுறீங்க சொல்லுங்கள்? அரிசியை கொட்டிக்கிட்டு பூவெல்லாம் உள்ள போட போகிறோம். இது என்னது? இது இந்த சாப்பாடோட பேர் என்னது? பிரியாணி. ஆட கடவுளை, பிரியாணி. இதான் சாப்பிட போகிறாங்க. சாப்பிட்ற சீஃப் கெஸ்ட் இவர் தான். இவருக்கு தான் முக்கியமாக மனசு ரொம்ப திடமாக இருக்கணும். பார்த்துடுங்க, அவர் நல்லா பல்ல காட்டுவார். பிளேட்டெல்லாம் கொடுத்தாச்சு அவருக்கு. அவர் எப்படி சாப்பிட போகிறாரு அப்படிங்கிறத பாருங்க. விளம்புங்க. எப்படி சாப்பிட்றாருன்னு பார்ப்போம். சாப்பிடுங்க பார்ப்போம். பார்த்தீங்களா? இப்படி சாப்பிட்றதுக்கு இவங்க கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்களாம். இதில் எது சாப்பிட்றாங்களோ இல்லையோ, தண்ணி மட்டுக்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதில் என் பையன் சும்மா குசும்பு பண்ணுறதுக்கு மட்டுக்குந்தான் ஆகும். பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா? அவன் முகத்தை காட்ட சொல்கிறேன் பாருங்க. இதை நோண்டி விட்ருவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்ன விளையாட்டு பண்ணாலும் அதில் ஒரு நோண்டுறது, அதுதான் என்னோட பையன். பார்த்துக்கிடுங்க, இது என்னோட தங்கச்சி பையன், இது என்னோட பொண்ணு. லீவுனால இந்த மாதிரியெல்லாம் விளையாடுறாங்க. இதுவும் நமக்கும் ஒரு சந்தோஷம் தானே, வெளியில் எங்கேயும் சுற்றி தெரியாமல் இப்படி இருந்து விளையாடுறது. பிள்ளைங்க, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க கூட நீங்களும் இருந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டாங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்க? விஐபி இங்கே பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருந்தா? பார்த்துக்கோங்க, அவருக்கு நல்லா பிடிச்சிருக்குதான் சாப்பாடு. உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற அனுபவம் உண்டா? மறக்காமல் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிடுங்க. சொல்லாமல் போகவே செய்கிறாதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நோண்டுறது நீ ஒரு பழக்கம் உண்டுல, அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிறதே நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஓகேவா? பாய் சொல்லுங்கள் எல்லாரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.